சர்மிளா, மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவருடைய முதல் உரையில் 4 மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் 200 யூனிட் இலவச மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு இலவசமாக மின்சாரம், 2 மாதங்கள் 500 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற முதல் அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பின்னர் பெண்கள் பாதுகாப்புக்கு என சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ற படை அமைக்கப்படும் என்ற கோப்பில் கையெழுத்திட்டிருக்கிறார். இது தவிர போதைப் பொருள் ஒழிப்பு படை என்ற படையும் அமைக்கப்படும் என்ற உத்தரவிலும் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். முதலமைச்சரான பின்னர் இந்த 4 புதிய உத்தரவுகளை அவர் பிறப்பித்திருக்கிறார். இது நாட்டு மக்கள் எதிர்பார்த்த, மிகவும் அவர் அளித்த வாக்குறுதிகளில் மிகுந்த முக்கியமான வாக்குறுதிகள். இதில் இந்த 500 யூனிட் 2 மாதங்கள் பயன்படுத்தினால் அவர்களுக்கு 200 யூனிட் இலவசம் மின்சாரம் என்பது பெரும்பாலான அனைத்து மக்களுக்கும் பயனளிக்குமா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறது. அவருடைய முதல் அறிவிப்பே முழுமையான பலனை அனைத்து தரப்பினருக்கும் அளிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை, பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை. 3வது கையெழுத்தாக மாவட்டங்களில் இந்த போதைப் பொருள் தடுப்பு படை என்ற படை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் கூறியிருக்கிறார். 3வதாக அவர் தெரிவித்துள்ள மிக முக்கியமான அறிவிப்பாக அந்த இலவச மின்சாரம், போதைப் பொருள் தடுப்பு படை, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஆகிய 3 கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். இது தவிர தற்போதைய அரசாங்கம், கடந்த அரசாங்கம் செயல்பட்ட முறை, கஜானாவில் இப்போது இருப்பது என்ன என்பது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அதன் பின்னர் எனது அரசு மக்களுக்கு தமிழகத்தின் நிதி நிலைமையை புரிய வைத்துவிட்டு அடுத்தடுத்த திட்டங்களை படிப்படியாக நிறைவேற்றுவேன், எனக்கு குறிப்பிட்ட ஒரு கால அவகாசத்தை நீங்கள் வழங்குங்கள் என்ற வேண்டுகோளையும் தமிழக மக்களிடம் அவர் வைத்திருக்கிறார். 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக கஜானாவையே காலியாக்கி விட்டுதான் கடந்த அரசாங்கம் சென்றிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இன்றைய முதலமைச்சரின் முதல் உரையிலேயே அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் தனக்கு அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும், சாத்தியப்படாத திட்டங்களையும் சாத்தியமாக்குவேன், நீங்கள் அனைவரும் உடன் இருக்கும் பொழுது என்று கூறியிருக்கிறார். மேலும் நான் ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரின் மகனாக திரைத்துறையில் நுழைந்து வறுமை பசி நமக்கு நன்றாக தெரியும், உங்களில் ஒருவனாக நான் பணியாற்றுவேன் என்ற உறுதிமொழியையும் அவருடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒப்பிட்டு அந்த உரையை ஆற்றி முடித்திருக்கிறார். தமிழகத்தின் நிதி நிலைமை மற்றும் அவர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பாகவும் அவர் பல்வேறு வாக்குறுதிகளை இந்த முதல் உரையிலேயே அவர் அளித்திருப்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மற்றொன்று, எனக்கு பணம் தேவையில்லை, மேலும் ஊழல் தவறு செய்தார்கள் என இந்த கட்சியில் இருப்பவர்களோ அல்லது பதவியில் இருப்பவர்களோ யார் அதை செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்ற உறுதிமொழியையும் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் முதல் உறுதிமொழியாகவும் அவர் அதனை தெரிவித்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்துவிட்டு ஒரு ஆட்டம் ஆடலாம் என்று நினைத்தால் அந்த நினைப்பை முதலிலேயே துடைத்து இருந்து விடுங்கள் என்ற ஒரு உறுதிமொழியையும் இப்போது முதலமைச்சரான பிறகு அவர் ஆற்றிய முதல் உரையிலேயே அந்த உறுதிமொழியை அவர் தெரிவித்திருக்கிறார். அனைத்து மக்களுக்குமான அரசாக, மதசார்பற்ற சமூக நீதியை செயல்படுத்தும் அரசாக நான் செயல்படுவேன் என்ற உறுதிமொழியையும் முதலமைச்சரான பிறகு விஜய் ஆற்றிய அந்த முதல் உரையில் அந்த உறுதிமொழியை தெரிவித்திருக்கிறார். முதலில் அவர் கையெழுத்திட்ட அந்த 3 கோப்புகள், அதன் பின்னர் அவர் மக்களின் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன், அதற்கு அவசியமும் இல்லை என்பது உங்களுக்கே தெரியும் என்றும் அவர் அந்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் மக்களிடம் இந்த முதல் உரையின் போதே அவர் அளித்திருக்கிறார். அவருடைய உரை வழக்கமான அவருடைய தேர்தல் பரப்புரை உரையின் போது அவர் செயல்படுத்துவேன் என்று கூறியதை இப்போது மீண்டும் நான் செயல்படுத்துவேன், அதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்குகள், ஊழல் மற்றும் சட்டம் ஒழுங்கில் மிகவும் சீரியஸாக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன், மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதை ஒழிப்பு ஆகியவற்றில் மிகுந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதிமொழியை கூறியிருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக, தமிழ்நாட்டில் இனிமேல் பல பவர் சென்டர்கள் இருக்காது, ஒரே பவர் சென்டர் நான் மட்டுமே என்ற உறுதிமொழியையும் அவர் கூறியிருக்கிறார். அதனால் மக்கள் தமிழக அரசை அணுகுவதற்கு எந்த விதமான அச்சமும் அடைய வேண்டியது இல்லை என்றும் அனைத்து தரப்பினருக்குமான ஒரு மக்கள் நல அரசாக செயல்படுவேன் என்று கூறிவிட்டு, அதன் பிறகு முதலில் கவனம் செலுத்த வேண்டியதாக கல்வி, மருத்துவம் ஆகிய 2 துறைகளிலும்
மிகுந்த கவனத்தை செலுத்துவேன் என்று கூறியிருக்கிறார். கல்வி வளர்ச்சிக்கும் சுகாதாரத்துறை மேம்பாட்டுக்கும் தாம் முழு கவனத்துடன் இந்த எனது அரசு அதில் செயல்பாடு மிகுந்த கவனத்தை அதில் அளிக்கும் என்ற உறுதிமொழியையும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் மத்திய அரசோடு பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் கொள்கைகள் ஆகியவற்றில் மக்களின் கருத்தை அறிந்து தாம் செயல்படுவேன் என்ற உறுதிமொழியையும் அவர் விஜய் இந்த முதல் பேச்சில் கூறியிருக்கிறார். நான் உங்களில் ஒருவன், மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவன் அல்ல என்ற அவருடைய உறுதிமொழியையும் மற்றும் சாமானிய மக்களுக்கு தேவை என்ன, அவருடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதற்கு முன்னுரிமை அளித்து செயல்படுத்தப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அவர் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் 3 மிக முக்கியமான அந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார். முதல் உத்தரவாக 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் அதிரடிப்படை, போதைப் பொருள் தடுப்பு படை, வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன். இந்த 4ம் தான் இன்று அவரது உரையில் அளிக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான வாக்குறுதியாக பார்க்கப்படுகிறது. அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அந்த நிர்மல்குமார் அளிக்கக்கூடிய அந்த பேட்டியை இப்போது நாம் பார்க்கலாம்.